அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 27/6/2025. துவிதியை திதி காலை 11:19 வரை. அதன் பிறகு திருதியை திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் காலை 7:22 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் காலை 7:22 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கடகத்தில் சந்திரனுடன் புதன், சிம்மத்தில் செவ்வாயுடன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? கிணறு ஆழப்படுத்த, நிலங்களை சமப்படுத்த, மதில் சுவர் கட்ட, கதிர் அறுக்க, மகான்களை தரிசிக்க, அறக்கட்டளை தொடங்க, வாகன பழுது நீக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மூங்கில் மரமானது புயல், மழை, காற்று என்று வரும்பொழுது எவ்வாறு அழகாக வளைந்து கொடுத்து போகிறதோ, உடைந்து போகாமல் நிலைத்து நிற்கிறதோ, அதுபோல மனிதர்களாகிய நாம் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது தலை சரிந்து நாம் விழுந்து போவதை விட தலை சாய்ந்து கொடுத்து சாதிக்க வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று தன்னம்பிக்கையோடு இருந்து மூங்கிலை போல் நீடு உயர்ந்து நிலைத்து நின்று வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. சுகாதிபதி சந்திரனும் சொந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, தாய் வழி உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, மாற்றுறது, சீரமைக்கிறது, மராமத்து பணிகள் பண்ணுறது, அதெல்லாம் இன்றைக்கி சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வண்டி வாகனத்தை கொஞ்சம் அழகுபடுத்துறது, இருக்கிற பழுதுகளை நீக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லையும் இன்றைக்கி தீவிரமாக நீங்கள் இறங்குவீங்க. வியாபாரமும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்குங்க. என்ன தான் போட்டிகள்லாம் இருந்தாலும் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற நல்ல பேருக்காகவே வாடிக்கையாளர்கள்லாம் உங்களை தேடி இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சந்திரனும் புதனும் உத்தியோகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது, டென்ஷன் இருக்குது, கவனமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, சிக்கல்கள் வந்தால் சுமப்பதும் தான் வாழ்க்கை. ஆமாங்க, சந்தோஷம்னா அப்படியே துள்ளி குதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கைங்க. சங்கடங்கள் அப்படின்னு வரும்பொழுதும் அப்படியே சாஞ்சி போகாமல் அந்த சங்கடத்தையும் சுமந்து அதையும் கடந்து வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கும்
திறமைசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் நினச்சது நடக்கும். ரொம்ப நாளாக முடியாத விஷயங்கள் இன்றைக்கி முடியும். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். பழுதான அந்த சமையலறை சாதனங்கள், டைனிங் டேபிள் இதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் எலக்ட்ரானிக் சாதனங்கள், புது மொபைல் ஃபோன், லேப்டாப் அதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொழில் புதுசு தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் அவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அண்ணன், அக்கா அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உயரதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதாவது வியாபாரத்தில் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குதுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, போகும் பாதையெல்லாம் அன்பை விதைத்து கொண்டே செல்லலாம். ஒரு நாள் திரும்பி வர நேரிட்டால் அந்த ரோஜாக்களுக்கு நடுவே, அந்த அன்புக்கு நடுவே அழகாக பயணிக்கலாம். ஆமாங்க, அதனால தாங்க ஒசந்துட்டோம், பெருசாக வந்துட்டோம், இனிமேல் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கடந்து வந்த பாதையை நீங்கள் மறக்க மாட்டீங்க. அதே மாதிரி வந்துட்டோம், வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக போகிற வழியிலெல்லாம் நீங்கள் அலட்டிக்க மாட்டீங்க. என்றாலும் என்றைக்காவது நாம் திரும்ப வேண்டிய சூழலும் வரும் என்பதை அறிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பணத்தாலும் பதவியாலும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மன இறுக்கங்கள், வேலை சுமைகள் இதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 2-3 நாளாகவே குடும்பத்தில் சிடுன்னு எரிஞ்சு விழுந்தீங்க. அந்த கோபம் எல்லாமே இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி சொந்தமாகவும் சில முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர்னு கொஞ்சம் கோபம் இல்லாமல் வரத்தாங்க செய்யும். முன்கோபத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் உங்களுக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகும். அலுவலகத்தில் அதிகாரிகள் ஒரு மாதிரி பேசினாங்க, கூட வேலை பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. உங்கள்கிட்ட சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம்.
எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ரசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த வாழ்வும் ருசிக்க தெரியாதவர்களுக்கு கிடைத்த உணவும் வீணாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையை ரசிப்பீங்க, இயற்கையை நேசிப்பீங்க. சாப்பாடு வீட்டில் நல்லா இருந்தால் அருமையாக இருக்கே, கல்யாண சாப்பாடு மாதிரி அற்புதமாக இருக்கே, சுவையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் ரசிச்சுட்டே சாப்பிடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து விட்டால் அவங்கள புகழ்ந்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லது நடந்தால் அதை நாவார பாராட்டக்கூடிய நற்பண்புகளுக்கு அதிபதியாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் காலை 7:22 வரைக்கும் தான் இருக்கிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் காலை 7:22 பிறகு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் எல்லாமே இருக்குங்க. இன்றைய தினம் காலை 7:22 பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும், அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு போகிறது நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்டதெல்லாமே துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பொறுமையாக பதில் சொல்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி புதுசாக பங்குதாரர்கள் சேர்றாங்கன்னா யோசித்து முடிவெடுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க திடீர் விடுப்பில் போனதுனால எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சில வலிகள் இதயத்தை பாரமாக்க மட்டும் வந்திருக்காது, பலமாக்கவும் வந்திருக்கக்கூடும். ஆமாங்க, பொதுவாகவே நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி தெரிவிங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார சின்னதாக ஒரு குழந்தை மனசோடு நீங்கள் இருப்பீங்க. எத்தனையோ சிக்கல்கள் வந்த போதெல்லாம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ அந்த கஷ்டங்கள்லாம் வந்ததுனால தான் உங்கள் இதயம் வந்து பலமாயிடுச்சு. இப்போ எவ்வளோ பெரிய பாறை வந்து விழுந்தாலும் அதையெல்லாம் தூளாக்குற அளவுக்கு வலிமையான இதயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க, சந்தோஷமும் உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டு. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. ஒரு சிலர் நெருங்கிய நண்பரை தேடி சென்று அவரை சந்திச்சுட்டு பேசிட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்குங்க. நல்லவங்க நட்பெல்லாமே கிடைக்குங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் விலகுங்க.
அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. இறக்கப்பட்டு எங்கேயாவது ஏமாந்துட்டு அப்புறம் தவிக்காதீங்க. அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கவலை 100 வண்டி இருந்தாலும் அது ஒருபோதும் கடனை அடைத்து விடாது. ஆமாங்க, இது அப்படி ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நாம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா எந்த வகையிலுமே நாம் எதையும் சாதிக்க முடியாதுங்க. பிரச்சனை வந்த பிறகு கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா அந்த கவலையே நம்ம எல்லாம் காணாமல் போக செய்து விடுங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எந்த சிக்கல்கள் எந்த சவால்கள் பிரச்சனையில் வந்தாலும் அதனை எதிர்கொண்டு எளிதாக முறியடித்து வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய பலங்க உங்களுக்கு. நீங்கள் யாரெல்லாம் பார்த்து பிரமிச்சிங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், அவங்களெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய நட்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் தடங்களாக இருக்குது, எதை எடுத்தாலும் சிக்கலாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசிக்க வேண்டியும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் கூட புதனும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து இன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு, திடீர் யோகம் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சந்திரனும் புதனும் சேர்ந்தால் இந்திரனை போல வாழ்வான் அப்படின்னு பாடல் இருக்குங்க. அதற்கு தகுந்தாற் போல் இன்றைய தினம் வியாபாரத்தில் திடீர்னு பெரிய லாபம் வரும், அல்லது பெருசாக ஏதாவது ஒரு ஏஜென்சி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும், புது ஒப்பந்தங்கள் கூட நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய சூழல்கள் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. வரவேண்டிய அந்த சம்பள பாக்கி தொகை, நிலுவத் தொகை அதெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், மன சங்கடங்களும் இருக்கும், சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் உண்டு, செலவும் இன்னைக்கு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தள்ளிப்போன பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கருணையை இழந்துவிட்ட மனம் பாறையில் செதுக்கப்பட்ட பூவை போன்றதாகும். ஆமாங்க, பாறையில் நாம் பார்க்குற பூவானது நமக்கு ஏதாவது வாசனையை தருமா, அல்லது பார்க்கறதுக்கு தான் சந்தோஷத்தை தருமா? அது மாதிரி தாங்க மனசு அப்படின்னா அது கருணையோடு இருக்கணுங்க. எப்படி பூ அப்படின்னா அது வாசனையோடு இருக்குதோ அது மாதிரி மனசுன்னா அது கருணையாக இருக்கணும், இறக்கப்படணுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே கஷ்டம்னு யாராவது கண்ணை கசக்குனா உடனே கையில் இருக்கிறது எல்லாம் தூக்கி கொடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. காரணம், பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்திருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க.
உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு இருக்குங்க. சந்திரனும் புதனும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்லேருந்து சில வாய்ப்புகளும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினத்தில் இப்போ இருக்கிற வேலையில் கூட உங்களுக்கு சின்னதாக ஒரு பரிசு பாராட்டு அல்லது சின்னதாக ஒரு ப்ரமோஷன் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. அடிக்கடி வேலையை விட்டு போகிற வேலையாட்கள்லாம் போயிட்டு இப்போ நல்ல விதமாக இருக்கிற வேலையாட்கள், கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிற பணியாட்கள் வேலைக்கு சேருவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் வீழ்வதும் கடினம், அவர்களை வீழ்த்துவதும் கடினம். ஆமாங்க, நீங்கள் நம்பிக்கை உள்ளவங்க. எதை வச்சு நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கையால் தானே இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கை வேற யாராவது கொடுத்தாங்களா? உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டது, உங்களுக்கு நீங்களே வளர்த்துக்கிட்டது. அதுதாங்க ரொம்ப பெரிய விஷயம். எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் தன்னுடன் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சூரியனும் குருவும் மறைஞ்சி கிடக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் செலவாக இருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தா எல்லாமே நியாயமான செலவாக இருக்குது. ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. புது வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. யோசித்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். இருக்கிற வேலையில் ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு அடுத்தடுத்து சின்ன சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக மாறுறதா இருந்தால் அந்த நிறுவனத்தோட பின்னணி என்ன அப்படின்னு யோசித்து அப்புறமா முடிவெடுங்க. நீங்கள் கேட்குறத கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே போய் சேர்ந்து பிறகு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னா சிக்கலாயிடும். யோசித்து முடிவெடுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட இதுக்கு தகுதியானவர் நீங்கள் தாங்க. அதனால் நீங்கள் தாங்க இதெல்லாம் எடுத்து செய்யணும், இதுக்கு நீங்கள் தாங்க தலைமை தாங்கணும், இதுக்கு நீங்கள் தாங்க செயலாளராக இருக்கணும்னு சொல்லி சில பொறுப்புகள் பதவிகளும் உங்களை தேடி வருங்க. செவ்வாயுடன் கேது இருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகுங்க. சில நேரங்களில் சின்னதாக ஒரு அலுப்பு சலிப்பும் வெளியே வருங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் டென்ஷன் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன் பாதையை நீயே தேர்வு செய். வெற்றி கிடைத்தால் பெற்றுக்கொள், வேறு ஏதாவது கிடைத்தால் கற்றுக்கொள். ஆமாங்க, அடுத்தவங்க 1000 சொன்னாலும் அப்படியான்னு காது கொடுத்து கேட்டுட்டு கடைசியாக உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதனால தாங்க நாம் தான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தோம்.
அதில் ஏதாவது சிக்கல் வந்தாலும் நாம் தான் அதை எதிர்கொள்ளணும், அதில் ஏதாவது வெற்றி வந்தாலும் அதையும் நாம் ஏற்றுக்கணும்னு எங்கும் எப்போதும் எதையும் தாங்கும் இதயத்துடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதிவேகமாக போய் அதுக்கு ஏதாவது அபராதம் கட்டின்னு இருக்கக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார எப்போவோ நடந்த சில சம்பவங்களெல்லாம் சொல்லி உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டினா அதுக்காக நீங்கள் கோவப்படுறதெல்லாம் இன்றைக்கி கூடாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லார்ட்டையும் அடங்கி போயிடுறது நல்லது, அனுசரித்து போயிடுறதும் நல்லது. வண்டி வாகனத்தில் போகும்போது, வண்டியை இயக்கும்போது, ஓட்டின்னு இருக்கும் பொழுது மொபைல் ஃபோனில் பேசிட்டு போகாதீங்க. அந்த வகையிலும் கவனமாக இருக்கணுங்க. சில நேரங்களில் அவசரத்தில் நோ பார்க்கிங் தெரியாமல் அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் பார்த்தா வண்டியை காணமேன்னு தேடின்னு இருக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள், சின்ன சின்ன வீண் பழிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தேனே ஆனாலும் தேவை தீர்ந்து விட்டால் திகட்டத்தான் செய்யும் சிலருக்கெல்லாம். ஆமாங்க, சிலரெல்லாம் வேலை முடிகிற வரைக்கும் நாம் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க, நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க, எங்கே போனாலும் நாம் அழைக்கலைன்னாலும் கூடவே ஓடி வருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க எதிர்பார்த்த வேலை நம்மகிட்டேருந்து நடந்து முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. கூப்பிட்டா கூட நான் பிஸியாக இருக்கேன், வெளியில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க தேனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திகட்டாமல் இருக்கும்படி பழகக்கூடியவர்கள் எல்லோரிடமும், அதாவது இடைவெளி விட்டு பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சந்திரனும் புதனும் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. யோகாதிபதி உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நிர்வாக திறமை கூடிக்கிட்டே போகும். ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. பழைய கடன் பிரச்சனை தீரும். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் நடக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால வீண் பழி வர ஆரம்பிக்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது பாக்கி நிலுவை இருந்ததுன்னா அதை உடனுக்குடனே செலுத்துறது நல்லது. நேரம் கடத்தி கொண்டு இருக்க வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. சகோதரங்களுடன் சின்ன இடைவெளி விட்டு பழகிறது நல்லது. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட அனுசரித்து போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து பத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, உன் இதயம் ரோஜாவாக இருந்தால் உன்னுடைய பேச்சிலே நறுமணம் இருக்கும், நறுமணம் கமழும். ஆமாங்க, நம்முடைய இதயம் என்ன நினைக்கிறதோ, நம் இதயத்தில் நாம் எதை நிரப்பி வைத்திருக்கிறோமோ அதுதான் வார்த்தைகளாக வாழ்க்கைகளாக வந்து மலர்கிறதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போட்டி பொறாமைங்கிற குப்பை கூலங்களை எல்லாம் இதயத்துக்குள் போட்டு வைக்காமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் என்னால் உதவிகளை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணங்களை நிரப்பி வைத்து நிறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திடீர் யோகம் இன்றைக்கி இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வகையில் கூட திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துலேருந்தும் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. புது தொழில் தொடங்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடியாத சில வேலைகள் விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைக்கி நீங்கள் தைரியமாக யார்கிட்ட வேணாலும் எது வேணாலும் பேசி பாருங்கள். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு புரிதல் இதெல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி எதிர்பார்த்த இடமாற்றமோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ அதற்காக உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவாக பேசுவாங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் இருக்குங்க. கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் பண வரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவினங்கள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒருவருடைய வாய்ப்பேச்சை காட்டிலும் ஒருவருடைய மௌனம் அதிகமான வார்த்தைகளை பிரதிபலிக்கும். ஆமாங்க, மௌனந்தாங்க பெருசு. மௌனத்து மூலமாக நாம் எதை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியுங்க. வாய் திறந்து பேசுவதனால் சில விஷயங்கள் மட்டும் பட்டவர்த்தனமாக புரியும். ஆனால் வாய் பேசாமல் மௌனித்து இருந்து விட்டால் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று அடுத்தவர்களை திணறடிக்க வைக்குங்க. எங்கும் எப்பொழுதும் வளவளான்னு பேசின்னு இருக்காமல் அளவாக பேசுவதோடு மட்டுமில்லாமல் ஆங்காங்கே மௌனமாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. என்னங்க ஏழரை சனி போட்டு பாடாப்படுத்துது, ஜென்ம சனி வேறு. எப்போ பார்த்தாலும் கால் வலி கழுத்து வலின்னு இருக்குது. சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் சாப்பாட்டை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. டாக்டரை போய் பார்த்தாலும் அதெல்லாம் சரியாயிடுங்கிறாரு. எந்த டாக்டரும் எதுவும் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் அழுத்துக்கொள்வீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாகவும் நடக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆதரவாக பேசுவாங்க. 12ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால முன்னெல்லாம் படுத்தா தூக்கம் வரும், ஆனால் இப்போ சரியாக வரமாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் யோகா தியானம்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுங்க. 4ஆம் இடத்துல சூரியனும் குருவும் உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற இடத்த மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் வந்தால் வீடு மாறிடுறதும் நல்லது தாங்க. ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியில் மாறிடுறதும் நல்லது தாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள், வேலை சுமைகள் இருந்தாலும் இன்றைய தினம் சாமர்த்தியமாக நீங்கள் எல்லாவற்றையுமே சமாளித்து காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாக முடியுங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கணக்கு பிணக்கு ஆமணக்கு மகாகவி பாரதியார் சொன்ன வார்த்தைங்க. கணித பாடம் அவருக்கு கட்டுப்படவே இல்லை, தட்டுப்படவும் இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் அது வரலைங்க. கணக்கு எல்லாருக்கும் வந்துருமா? எல்லா வகையிலுமே கணக்கு வரணும்னா ஜாதகத்தில் இடம் இருக்கணுங்க. பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கணுங்க. அல்ஜிப்ரா கணக்கு அப்படின்னாலே எல்லாரும் தலைதிரிக்க ஓடிடுவாங்க. அது சுக்கிரன் குரு இந்த 2 கிரகங்கள் ரொம்ப நல்லா இருந்தால் அல்ஜிப்ரா கணக்கு நமக்கு தண்டிப்பட்ட பாடாக வருங்க. சிலருக்கெல்லாம் கணக்கு அப்படின்னாலே துள்ளி குதித்து ஓடி போய் அப்படியே 100க்கு 100 மார்க்கெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரன் குரு இந்த 2 கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா அல்ஜிப்ரா கணக்கு நல்லா வருங்க. ஆனால் ஆடிட்டிங் கணக்கு அதை விட ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா அல்ஜிப்ரா கணக்கு வேறு மாதிரி போகும். ஆடிட்டிங் கணக்கு நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய கணக்கு. அது வரவு செலவுகளை காட்டக்கூடிய கணக்கு. அது வரிகள் எவ்வளவு கட்டணும், எவ்வளவு கட்டக்கூடாது, கையிருப்பு என்ன, இருப்புக்கு தகுந்த மாதிரி நாம் வட்டி அதாவது வரி கட்டிட்டோமா அல்லது இன்னும் கொஞ்சம் வரி கட்டணுமா, இந்த மாதிரியான கணக்கு வழக்குகள்லாம் வரக்கூடியது அந்த ஆடிட்டிங் கணக்கு. அந்த ஆடிட்டிங் கணக்குக்கு உரிய கிரகம் புதன்க. உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த CA படிப்புக்கு நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறது நல்லதுங்க. புதன் பலவீனமாக இருந்தால் அவங்கள வற்புறுத்தாதீங்க. ஏன்னா CA படிப்புங்கிறது சாதாரண படிப்பு கிடையாது. ஏன்னா புதனோட கணக்கெல்லாம் அது அப்படியே தொடர்ந்து கொண்டே போகும், வளர்ந்து கொண்டே போகும். அதனால் புதன் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி கன்னி ராசிக்காரங்க நல்லாவே ஆடிட்டிங்கில் பெருசாக வருவாங்க. இந்த மிதுனம் கன்னி ராசிக்காரங்க புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க. அவங்கெல்லாம் CA படிக்கலைன்னாலும் சில நேரங்களில் CA படித்த ஆடிட்டருக்கே ஐடியா கொடுப்பாங்க. ஏங்க அந்த கணக்கு அந்த பணத்தை இதில் கணக்கு காமிச்சிட்டு இதை எடுத்து அதில் போட்டால் சரியாயிடும்ல அப்படிம்பாங்க. சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான அந்த நுணுக்கமான புத்தி இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒன்றை எடுத்து இன்னொன்றுடன் சேர்ப்பது, ஒன்றை எடுத்து இன்னொன்று ஆக்குவது, இன்னொன்றை எடுத்து வேறொன்று ஆக்குவது, இதெல்லாம் CAக்குள்ள படிப்பு. அப்போ CAக்குள்ள நுணுக்கங்கள் அந்த தொகைகளை வகைப்படுத்துதல் தான் அது நம்முடைய அந்த CA படிப்பு. அது புதனுடைய அம்சம். புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே வருங்க. அதே மாதிரி ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்க பொதுவாகவே ஆடிட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அது மாதிரி ஆடிட்டிங் CA படிப்புலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு பின்னாடி இவங்கக்கிட்ட பாடம் படிக்கிறவங்க இருப்பாங்க, இவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க நிறையா இருப்பாங்க, இவங்கக்கிட்ட சில சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்கலாம் நிறையா இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உண்டுங்க. 10வது வீடாக கன்னி வந்தால் அவங்களுக்கும் CA படிப்பு வரும். அப்போ தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு CA படிப்பு சர்வசாதாரணமாக வரும். அவங்க CA டாக்ஸேஷன் அது மாதிரி நிறைய இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்கள். அவங்களுக்கு எந்த கிரகங்கள் வலுவாக இருக்குன்னு பாருங்கள். எதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, அவங்கள மீறி சில பாடங்களில் ஆர்வம் இருக்கும், சில விஷயங்களில் ஆர்வம் இருக்கும், சில கலைகளில் ஆர்வம் இருக்கும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது ஜாதகப்படியே அது சரியாக வருதா அப்படின்னு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க. பிள்ளைங்க படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த படிப்பை வச்சு பணம் சம்பாதிச்சு உலகத்துக்கும் சமூகத்துக்கும் வழிகாட்டியாகவும் இருப்பாங்கங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
நன்றி.